இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏதாகிலும் ஒன்றை தேடி பரபரப்பாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். आज हर एक जन संसार में किसी चीज को बात को प्राप्त करने के लिए बहुत ही दौड़ रहा है. எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அடைய வேண்டும் என்கிற லட்சியத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார். किसी को प्राप्त करने के लिए प्राप्ति के लिए वो मन लगा के कोई दौड़ रहा है. அது பணமா இருக்கலாம் அல்லது பொருளா இருக்கலாம் அல்லது பதவியா இருக்கலாம் அல்லது பட்டமா இருக்கலாம், ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். चाहे पदवी हो या पैसा हो या पढ़ाई हो, किसी को प्राप्त करने के लिए वो दौड़ता चलता है. இந்த சமுதாயத்தில் தனக்கென்று ஒரு அந்தஸ்து வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். मनुष्य चाहता है कि मेरे लिए इस संसार में मान मर्यादा चाहिए. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சற்று வித்தியாசமானவர்கள். लेकिन परमेश्वर के लोग हट करके अलग से हैं. தேவனுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பும் வித்தியாசமானது. परमेश्वर के लोगों की प्रतीति करना भी अलग से है. தேவனுடைய பிள்ளைகள் வேறு ஒரு காரியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். परमेश्वर के लोग और कुछ प्राप्त करने के लिए दौड़ रहे हैं. தேவன் அவர்களுக்காக ஒரு காரியத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். परमेश्वर के लोगों के लिए भी कुछ बातों को नियुक्त करके रखा है. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற தலைப்பு, आज मैं इस शीर्षक से आपसे बातें करूंगा. யாருக்கு கிரீடம், किसके लिए मुकुट रखा गया? யாருக்கு ஆண்டவர் கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? परमेश्वर ने किन लोगों के लिए मुकुट तैयार करके रखा है? தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? परमेश्वर से तैयार की गई उस मुकुट को कौन प्राप्त कर सकता? படித்தவர்களோ பட்டதாரிகளோ அல்லது பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள் அதை பெற முடியுமோ? क्या पढ़े लिखे या धनवान या बड़े बड़े लोग उसको प्राप्त कर सकते हैं? அல்லது அழகானவர்களோ அல்லது சமுதாயத்துல மிகவும் எல்லா விதத்திலும் பெயர் பெற்றவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியுமோ? या समाज में ऊंचे कोटि में रहने वाले या सुंदर लोग हैं, क्या वे प्राप्त कर सकते हैं? யாருக்கு ஆண்டவர் கிரீடத்தை வைத்திருக்கிறார்? किन किन लोगों के लिए मुकुट को परमेश्वर ने रखा? நம்மில ஒவ்வொருவரையும் கேட்டால் எனக்கு தான் என்று சொல்லுவோம். अगर आप में से सबसे पूछा जाए तो आप बोलेंगे हाँ मेरे लिए रखा है, मेरे लिए रखा है. நாம் சொல்லுவோம், நாம் இத்தனை வருடமாய் இருக்கிறேன், இத்தனை வருடமாய் ஆண்டவருக்காக சேவை செய்கிறேன், ஆகவே கட்டாயம் எனக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லுவோம். आप बोलेंगे मैं इतने साल सेवा कर रहा हूं, इतने साल के विश्वासी हूं, इसलिए उस मुकुट मेरे लिए रखा गया है. ஆனால் வேதம் காட்டுகிற ஒரு சில காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். लेकिन बाइबल के सिद्धांत को, बाइबल की वचनों को आपके सामने पेश करने के लिए चाहता हूं. வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். प्रकाशित वाक्य 3रा अध्याय 11वां वचन को सबसे पहले पढ़ेंगे. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. प्रकाशित वाक्य 3रा अध्याय 11 वचन. मैं शीघ्र ही आने वाला हूं, जो कुछ तेरे पास है उसे थामे रह कि कोई तेरा मुकुट छीन न ले. யோவான் பத்ம தீவில் இருந்து இந்த சபைகளுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். यूहन्ना जो है वहां वचनों को 7 कलीसियाओं के लिए लिखता है. இந்த 6வது சபையாக சொல்லப்படுகிற இந்த பிலதெல்பியா சபையை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். ये जो 6वीं कलीसिया है जिसका नाम है फिलदेल्फिया, उस फिलदेल्फिया कलीसिया के लिए परमेश्वर का वचन को यूहन्ना लेके आता है. ஒவ்வொரு திருச்சபைக்கும் 3 காரியங்களை वलियुறுத்தி எழுதுவார். हर एक कलीसिया को अगर देखा जाए बाइबल में 3 बातों को वो जोर दे करके बताएगा. ஒன்று அந்த சபையை குறித்து பாராட்டி எழுதுவார். एक है तारीफ की बातों को कहेगा. அந்த சபையை குறித்து இருக்கிறதான நிறைவான காரியங்களை சொல்லுவார். उस कलीसिया की भरपूर की बातों को कहेगा. அந்த சபையை குறித்ததான வாக்குத்தத்தமான காரியங்களை சொல்லுவார். उस कलीसिया के लिए परमेश्वर के वायदा को कहेगा. மூன்றாவதாக அந்த சபையை குறித்ததான எச்சரிப்பான காரியத்தை சொல்லுவார். और तीसरा उस कलीसिया के लिए चेतावनी का वचन किया है उसको भी वो कहेगा. இந்த 3 காரியங்களையும் இந்த ஒவ்வொரு சபைகளில நாம் பார்க்க முடியும். ये तीनों बातों को 7 कलीसियाओं के अंदर बात सकते हैं. இந்த சபையை குறித்து எச்சரிப்பான ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். इस कलीसिया के लिए, फिलदेल्फिया कलीसिया के लिए चेतावनी का वचन ये है, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக் கொண்டு இரு என்று சொல்லி. यहाँ जो कुछ तेरे पास है उसे थामे रह कि कोई तेरा मुकुट छीन न ले. தேவனுக்காக வாழ்கிற அல்லது தேவனுக்காக ஊழியம் செய்கிற உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக ஒரு பெரிய கிரீடம் ஆயத்தமாக்கப்பட்டு வைக்கிறது. परमेश्वर के लिए जो सेवा करने वाले आप और हमारे सामने एक मुकुट रखा गया है.
ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீராங்கனையும் ஒவ்வொரு இடத்திலும் போய் கேட்டால் ஒரு சில காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். जो दौड़ के प्रतियोगिता में दौड़ता है उस के पास जाकर के पूछिएगा, वो कुछ न कुछ बातों को आपको सिखाएगा. அவர்கள் அவரிடத்தில் கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், எனக்கு முன்பாக இருக்கிற அந்த பந்தய பொருளை மட்டும்தான் பார்ப்பேன் ஒழிய வேற எதையும் நான் கவனிக்க மாட்டேன் என்று சொல்லி. और वो कहेगा, सब लोग एक साथ ऐसे कहेंगे, हाँ मेरे सामने जो निशाना रखा गया है, जो तोहफा रखा गया है, उसको प्राप्त करना ही है और किसी की ओर मैं नजर नहीं लगाऊंगा. எனக்கு பின்னாடி வருகிறவரை குறித்தோ அல்லது எனக்கு முன்பாக ஓடுகிறவரை குறித்தோ எனக்கு கவலை இல்லை. मेरे पीछे कौन दौड़ता या आगे कौन दौड़ता उसको मैं देखता नहीं हूं. ஒரே ஒரு நோக்கம், எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளை அந்த பரிசை பெற வேண்டும் என்று சொல்லி. लेकिन मेरे लिए जो प्राइज रखा गया है, मेरे लिए जो आगे जो रखा गया है, उसको प्राप्त करना ही मेरे बहुमूल्य विचार रहेगा. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு சில கிரீடங்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். आज मैं बाइबल में जो बताया गया कुछ मुकुट है, उन मुकुटों के बारे में आपको बताने के लिए चाहता हूं. யாருக்கு அதை தேவன் கொடுக்க ஆயத்தமாய் வைத்திருக்கிறார்? और उन मुकुटों को परमेश्वर किन लोगों को देने के लिए चाहता है. வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். याकूब पहला अध्याय उसका 12वां वचन को हम सबसे पहले पढ़ने जा रहे हैं. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். याकूब की पत्री उसका पहला अध्याय 12वां वचन. धन्य है वह मनुष्य जो परीक्षा में स्थिर रहता है, क्योंकि वह खरा निकलकर जीवन का वो मुकुट पाएगा जिसकी प्रतिज्ञा प्रभु ने अपने प्रेम करने वालों से की है. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின जीव கிரீடத்தை பெறுவான். धन्य है वह मनुष्य जो परीक्षा में स्थिर रहता है, क्योंकि वह खरा निकलकर जीवन का वह मुकुट पाएगा जिसकी प्रतिज्ञा प्रभु ने अपने प्रेम करने वालों को दी है. இந்த பொதுவான நிருபத்தில் பார்க்கிறோம், சோதனையை சகிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் जीव கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. यहाँ शुरू में ही बताया गया है कि जो व्यक्ति परीक्षा में स्थिर रहता है उसके लिए मुकुट रखा गया. இன்னொரு காரியத்தையும் வலியுறுத்தி சொல்லுகிறார், அந்த சோதனையின் மத்தியிலே உத்தமனாக விளங்கும் பொழுது மாத்திரமே जीव கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். एक और बात वहां जोड़ी गई है, वो ये है कि जो खरा निकलता है उसको वो मुकुट रखा गया है. இன்றைக்கு ஒரு சில நபர்கள் அல்ல, அநேக பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு சில சோதனைக்கூடாக பாடுகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லக்கூடும். आजकल लगभग कई लोग जो है इन परीक्षाओं में या दुखों में, दर्द वेदनाओं में जा रहे हैं. கண்ணீரோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தி கொண்டிருக்கலாம். आप में से कई लोग रो रो करके आपका जीवन को पार करते होंगे. தடுமாற்றத்தோடு கூட நாம் அமர்ந்து இருக்கலாம். या डगमगा मगा करके आपके जीवन में आ बैठे होंगे. இந்த சோதனையிலிருந்து என்றைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம். इस परीक्षा में, इस वेदना में कब मुझे मुक्ति मिलेगा करके आप आ बैठे होंगे. தேவனுக்காக அந்த சோதனைகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற அந்த जीव கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ये वचन कहता है जो कोई उस प्रकार का परीक्षा में स्थिर रहता है उसके लिए वो मुकुट दिया जाएगा. யோபுவினுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாய் தெரியும். अय्यूब का जीवन के बारे में अवगत है. யோபுவினுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாய் தெரியும். अय्यूब के जीवन सबको मालूम है. அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனான். उसने सब कुछ जीवन में खोया. அவனுடைய சொத்து எல்லாம் பறிபோனது. संपत्ति, बाल बच्चे सबको उसने खोया. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கடந்து போனார்கள். उसके बाल बच्चे मार मिटे. தன்னுடைய சகோதரர்கள் நமக்கு விரோதமா எழும்பினார்கள். उसके भाई लोग उसके विरोध में उठे. தனக்கு துணையாய் இருக்கிற மனைவி கூட தனக்கு எதிராக பேசுகிறார். अपनी साथी पत्नी अय्यूब के विरुद्ध में बोल उठी. தன்னுடைய சரீரத்தில் வேதனை, अपने शरीर में बहुत बड़ा फोड़ा पाया है. எங்க திரும்பினாலும் சோதனையான காரியங்கள். जहां कहीं मुड़ता है वहां उसको दुख की घड़ी बचती है. ஒரே ஒரு வார்த்தை வழி மாத்திரம் உண்டு. एक ही मार्ग निकासी है. தேவனுடைய நம்பிக்கை மாத்திரம். वही परमेश्वर के ऊपर का भरोसा. தேவன் மாத்திரம் அவனுடைய நம்பிக்கையா இருந்தார். एक ही भरोसा जो परमेश्वर के ऊपर, उसी पर वो लिपटे रहा. அந்த சோதனையில் அவன் துவண்டு போகவில்லை. उस परीक्षा में वो निराश न हुआ. தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தான்.
சார்ந்திருந்தான். वो केवल परमेश्वर के ऊपर निर्भर हुआ। தேவன் நிச்சயம் தன்னை உயர்த்துவார் என்று நம்பினான். वो चाहता था कि परमेश्वर एक दिन मुझे छुड़ाएगा। இதற்கேற்ற பிரதிபலனை தேவன் தருவார் என்று சொல்லி விசுவாசித்தான். इसका प्रतिफल को परमेश्वर देगा करके वो निश्चित रहा। கடைசியாக அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? उसके जीवन में आखिरी में क्या हुआ? இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றான். जिन जिन बातों को उसने खोया सबको दो गुना लौटाया, இரட்டிப்பாய் பெற்றான். दो गुना उसने पाया। இதற்கு காரணம் कारण அவன் தேவனுடைய சமூகத்துல அவன் தனக்கு வந்த எல்லா சோதனைகளையும் தேவனுடைய சமூகத்தை முன்னிட்டு மேற்கொண்டான். वो परमेश्वर के सम्मुख में उस दुखी घड़ी में स्थिर रहा। தேவன் சோதனையை சகிக்கிற பிள்ளைகளுக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். जो व्यक्ति दुखी घड़ी में परीक्षा में घड़ी में स्थिर रहता है उसको परमेश्वर मुकुट देने में दूर नहीं है। அந்த கிரீடத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். परमेश्वर तैयार है कि ऐसे लोगों को उस मुकुट को देने में। நாம் இந்த சோதனையின் மத்தியிலே நாம் புலம்பாதபடி வேதனை அடையாதபடி ஏன் எனக்கு இப்படி வந்தது என்று சொல்லாதபடி ஆண்டவரே உமக்காக இதை யாவும் சகிக்க எனக்கு பலன் தார் என்று சொல்லி ஜெபிக்கலாம். हम परमेश्वर से प्रार्थना करना है कि प्रभु मैं इस वेदनाओं में कुड़कुड़ाना नहीं है और रोना नहीं है, लेकिन मेरे लिए जो मुकुट रखा है उसको समझ करके परीक्षाओं में मुझे स्थिर रहने के लिए अनुग्रह कर। நிச்சயமாய் தேவன் அந்த கிரீடத்தை நமக்கு தருவார். अगर ऐसे रहेंगे तो आपके लिए परमेश्वर उस मुकुट को देगा। இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிரீடத்தை தேவன் தருவார். यहाँ बैठे हुए सबों के लिए उस मुकुट को परमेश्वर देगा। பொதுவாக கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படும்? सबसे पहले मुकुट किसको दिया जाएगा? ராஜாக்களுக்கு கொடுக்கப்படும். आम तौर से राजा लोगों के लिए दिया जाता है। உயர்ந்த நிலைமையில இருக்கிறவர்களுக்கு जो கொடுக்கப்படும். ऊंचे कोटि पर जो सिंहासन में बैठता है उसके लिए वो मुकुट रखा जाता है। ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. लेकिन आप और हम ऐसे राजा नहीं है, நாம் சாதாரணவர்கள். हम साधारण हैं। நாம் ஏழ்மையானவர்கள். हम ऐसे गरीब से भी गरीब है। அப்படிப்பட்ட காரியத்துக்கு நாம் தகுதி இல்லாதவர்கள். उस योग्य हम लोग नहीं है, ஆனால் தேவன் लेकिन प्रभु परमेश्वर அந்த கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறார். उस मुकुट को आपको और मुझको देता है। எவ்வளவு நல்ல தெய்வம்! कितना महान परमेश्वर है। நீங்கள் நானும் ஆராதிக்கிற நல்ல ஆண்டவர் எப்படிப்பட்டவர்! देखिए जिस परमेश्वर की आराधना हम करते हैं वो कितना महान परमेश्वर है। அப்படிப்பட்ட மகிமையான தேவனை நீங்கள் நானும் ஆராதித்துக் उस கொண்டிருக்கிறோம். महिमामय परमेश्वर की आराधना आप और हम करने के लिए आए हैं। இரண்டாவது கிரீடத்தை குறித்து அந்த காலவெளியில अभी பார்க்கலாம். मैं दूसरा मुकुट के बारे में कहने के लिए चाहता हूँ। யாருக்கு இந்த கிரீடம்? किसको ये मुकुट दिया जाएगा? யார் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? कौन इसका प्राप्त कर सकता है? யாருக்கு இந்த கிரீடம் வேண்டும்? किसको ये मुकुट चाहिए? दूसरा थिमुथियुस 4 अध्याय, उन्हीं वचन को हम पढ़ेंगे। दूसरा थिमुथियुस 4 अध्याय। मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, मैं अपनी दौड़ पूरी कर ली है, मैंने विश्वास की रखवाली की है। भविष्य में मेरे लिए धर्म का वो मुकुट रखा हुआ है जिसे प्रभु जो धर्मी और न्यायी है मुझे उस दिन देगा, और मुझे ही नहीं वरन उन सबको भी जो उसके प्रकट होने को प्रिय जानते हैं। நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, मैंने अपनी दौड़ पूरी कर ली है, मैंने विश्वास की रखवाली की है। भविष्य में मेरे लिए धर्म का वो मुकुट रखा हुआ है जिसे प्रभु जो धर्मी और न्यायी है मुझे उस दिन देगा, और मुझे ही नहीं वरन उन सबको भी देगा जो उनकी बाट जोते हैं। பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயை பார்த்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். पौलुस अपना प्रिय बेटा तीमुथियुस को देख करके ये कहता है, தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார். अपने सेवकाई की साथी जो तीमुथियुस रहा उसको पौलुस कहता है, நல்ல போராட்டத்தை போராடி முடித்து விட்டேன். उसने कहा, पौलुस ने कहा मैंने अच्छी कुश्ती लड़ चुकी है, தேவனுக்காக अनेक காரியங்களை செய்து விட்டேன். मैंने परमेश्वर के सारे काम को पूरा कर ली है। என்னுடைய மனதில் ஒரு பெரிய நிறைவு காணப்படுகிறது. मेरे मन में अब संतुष्टि और भरपूरी है, சந்தோஷமாய் காணப்படுகிறேன். मैं अति आनंदित हूँ। ஆகவே எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் முடித்து விட்டேன். इसलिए मेरे लिए दौड़ जो रखी गई थी उस दौड़ को मैंने पूरे कर ली है। தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். वैसे ही उसने जो विश्वास दिया उसको मैं थामे रहा। ஆகவே நீதியின் கிரீடம் எனக்கு முன்பாக इसलिए வைக்கப்பட்டது. मेरे लिए धर्म का मुकुट रखा गया है, நீதியின் கிரீடம் எனக்கு முன்பாக धर्म का வைக்கப்பட்டது. मुकुट रखा गया है।
அதை தேவன் நிச்சயமா எனக்கு தருவார். सचमुच परमेश्वर मेरे लिए उस दिन वो देगा. பவுலுடைய வாழ்க்கையை நாம் தியானம் பார்ப்போம் என்று சொன்னால், अगर उसको अध्ययन करेंगे तो தேவனுக்காக எழும்பி பிரகாசித்த ஒரு மனிதன், परमेश्वर के लिए चमकता हुआ, ललकारता हुआ, वचन प्रचार करता हुआ व्यक्ति है. பல பாடுகளை பட்ட தேவனுடைய மனிதன், कई मार खाया हुआ, दुख वेदना सहता हुआ एक परमेश्वर का दास है. வாளால் அறுப்புண்ட ஒரு மனிதன், एक ऐसा व्यक्ति है जिसको काटा गया சிறைச்சாலையிலே பாடு அனுபவித்த ஒரு மனிதன், और बंदीगृह में उसकी इतनी बड़ी वेदनाएं सहना पड़ा. துரத்தி விடப்பட்ட ஒரு மனிதன். भगाया गया व्यक्ति था. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, उसने ये वचन को कहा, எனக்காக நீதியின் கிரீடம் मेरे வைக்கப்பட்டது. लिए धर्म का मुकुट रखा गया है. நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். आप और हम जरूर उसके समान दौड़ते हैं. எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? किस लिए, किसके लिए दौड़ते हैं? நம்முடைய சுய காரியத்தை நிறைவேற்ற ஓடிக்கொண்டிருக்கிறோமோ? क्या अपनी इच्छा को पूरा करने के लिए आप दौड़ते हैं? ஏதாகிலும் ஒரு உயர்வான இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி क्या ஓடிக்கொண்டிருக்கிறோம்? उस पदवी के लिए, ऊंचे बैठने के लिए दौड़ते हैं? ஏதாகிலும் அடைய வேண்டும் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ? या क्या किसी को प्राप्त करने के लिए आप दौड़ते हैं? பவுல் நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். पौलुस हमारे सामने एक चुनौती के रूप में खड़ा है. பவுல் நமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். पौलुस हमारे सामने एक नमूना के रूप में खड़ा है. அவரை போல நாமும் சொல்ல வேண்டும், उसके समान हमें भी करना होगा. நல்ல போராட்டத்தை ஓடி முடித்து விட்டேன், मैं भी अच्छा कुश्ती लड़ चुका हूँ. தேவனுக்காக अनेक காரியங்களை செய்து விட்டேன், प्रभु के लिए कई काम मैंने कर चुका. தேவன் எனக்கு வைத்த அந்த கிரீடத்தை பெற अब उस போகிறேன். धर्म का मुकुट को मैं भी पाने जा रहा हूँ. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அது கொடுக்கப்படும் என்று சொல்லி. उसी वचन में अगर आप पढ़िएगा, आखिरी में 8वां वचन में इस प्रकार लिखा है, जो कोई परमेश्वर के प्रकट होने के लिए प्रिय जानते हैं उनको भी वो मुकुट रखा गया है. உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லவே இல்லை. इसको मिल जाएगा, बस इसको मिल जाएगा, वैसा वचन नहीं कहता है. தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். परमेश्वर पक्षपात नहीं करता. அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். वो पक्षपात करने वाला नहीं है. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறான். जो कोई उसकी ओर दुहाई दी उनको संपूर्ण तौर से वो देने वाला है. யாரெல்லாம் நெருக்கத்தின் மத்தியில் இருந்து கூப்பிடார்களோ அவர்களுக்கு சமீபமாய் வருகிற தேவன். जो लोग सकेती में से होकर के पुकारते हैं उनको परमेश्वर भरपूर रूप से देने वाला है. தாவீது விதமாய் சொல்லுகிறான், நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு என்னை விடுவித்தார் என்று சொல்லி. दाऊद ऐसा कहता, मैंने संकट में होकर के परमेश्वर की दुहाई दी, उसने मुझे सुन लिया और मुझे छुड़ाया. ஆபத்து நாளிலே கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக காணப்படுகிறார். उस संकट के दिन में आपके लिए, मेरे लिए वो शरण स्थान है. நெருக்கப்படுகிற நேரத்தில் அவரே நமக்கு தஞ்சமான தேவனாய் जब हम காணப்படுகிறார். दुख में पड़ते हैं वो हमारे लिए शरण स्थान है. தடுமாறுகிற சூழ்நிலையில நீங்க உங்களுக்கும் எனக்கும் அவர் ஊன்றுகோலாய் காணப்படுகிறார். जब हम डगमगाते हैं, ना पता है कुछ भी, तो उस समय वो हमारे लिए रास्ता दिखाने वाला है. கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் அவர் தாயாய் காணப்படுகிறார். जब हम रोते हैं, आंसू बहाते हैं, हमारे लिए माता बनता है. தவறு செய்கிற நேரத்தில் அவர் தகப்பனாய் जब हम காணப்படுகிறார். गलती करते हैं, क्षमा करने के लिए वो बड़े बाप बन जाता है. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கிறோம் என்பதை நாம் மறந்து போய்விட इस प्रकार का महान दयालु परमेश्वर के सामने हम खड़े हैं करके कभी भूल ना जाए. நமக்கு முன்பதாக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. आपके और मेरे सामने इस वचन के अनुसार धर्म का मुकुट रखा गया है. நமக்கு முன்பதாக இந்த நீதியின் கிரீடம் आपके வைக்கப்பட்டிருக்கிறது. और मेरे सामने धर्म का मुकुट रखा गया है. அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக காணப்படுகிறார். वो धर्मी और न्यायी करके इस वचन में हम पढ़ते हैं. ஆகவே அவர் நமக்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவன். इसलिए उस मुकुट को आपको मुझको देने में वही योग्य परमेश्वर है. இந்த காரியத்தை நாம் ஒரு காரியத்தை தியானிக்க வேண்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை हमारे காத்துக்கொள்ள पास जो வேண்டும். विश्वास दिया गया है उस विश्वास को थामे रखना हमारा कर्तव्य है. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். उस विश्वास को बचा के थामे रखना है. நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரலாம். हमारे जीवन में डगमगाने की बात आ सकती. எது சரி என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு क्या வரலாம். इसको चुनूं उसको चुनूं करके हम लोग डगमगाने की बातें आ सकती है. நான் எனக்கு எடுத்த காரியங்கள் அல்லது நான் சிந்திக்கிற காரியங்கள் சரிதானா என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். मैं जो निर्णय लिया का वो सही है गलत है उसको हमें भी नहीं पता है, वैसा समय में भी आ सकते அவர் हैं. நீதி உள்ள நியாயாதிபதியாக காணப்படுகிறார். परमेश्वर धर्मी है और न्यायी करके वचन बताता है. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் கவனித்தால் अब्राहम के जीवन को अगर आप देखिएगा, தேவன் 100 வயதில் ஈசாக்கை கொடுக்கிறார். 100 उम्र में इसहाक को परमेश्वर ने अब्राहम को दिया. ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை நாம் வாசித்தால் புரிந்து கொள்ள முடியும். उत्पत्ति 22 अध्याय में अगर आप पढ़ेंगे,
தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் குமாரனை எனக்காக பலியிடு என்று சொல்லி. तो वहां उत्पत्ति 22 अध्याय में अब्राहम को परमेश्वर ने आज्ञा दिया, तुम्हारा एकलौता पुत्र को मेरे लिए बलिदान के रूप में चढ़ाओ. யோசித்து பாருங்கள், 100 வயது ஆன பின்பு கிடைத்ததான ஒரு அன்பான ஒரு மகன். जरा देखिएगा, 100 उम्र में एक गिफ्ट जैसे बहुत बड़ा बहुमूल्य बेटा उसको मिला है. மிகவும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு மகன். और जिस बेटा से अब्राहम इतना लंबा चौड़ा प्रेम करता था, அதை ஆண்டவர் தனக்கென்று கேட்கிறார். और उस बेटा को परमेश्वर अब अपने लिए मांग रहा है. நாம் நினைத்திருந்தால் கொடுத்திருக்க कि மாட்டோம். अगर आप चाहते तो जरूर आप नहीं देते. ஆண்டவரே, நான் நேசித்த ஒரு காரியத்தை கேட்கறீங்களே, हे प्रभु, जिससे मैं ज्यादा प्रेम करता हूँ उसको तू मांग रहा है. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு காரியத்தை நீங்க கேட்கறீங்க. मैं जिससे इतना प्रेम करता हूँ उसको तू कैसे मांग रहा है. அப்படி நம்ம யோசிப்போம். ऐसे तो हमारा विचार चलेगा. ஆனா ஆபிரகாம் அப்படி लेकिन யோசிக்கவில்லை. अब्राहम ने वैसा नहीं कहा. தன்னுடைய வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு போகிறான். अपने नौकरों को लेकर के मोरिया देश के पहाड़ में चला गया. அவன் தன்னுடைய வேலைக்காரர் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். अपने नौकरों से अब्राहम कहता है, வேலைக்காரர்களே, நீங்கள் இங்கே இருங்கள், हे मेरे दासों यहीं तुम ठहरे रहो. நாங்கள் அந்த மோரியா மலைக்கு வரைக்கும் போய்விட்டு திரும்பி வருவோம். मैं और बेटा दोनों जन उस पहाड़ के ऊपर जाएंगे और लौट के आएंगे. அவன் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போம் என்று उसका சொன்னான். विश्वास की भरी वचन को देखिएगा. நாங்கள் திரும்பி வருவோம். हम मिलके लौट के आएंगे. இதுதான் கடைசியான நிலைமையிலும் விசுவாசத்தை காத்துக்கொள்வது. इसी को कहते हैं आखिरी घड़ी में भी विश्वास को थामे रखना. ஆபிரகாம் மட்டும் தான் வர முடியும். अगर कहानी पढ़ेंगे तो केवल अब्राहम ही लौट के आ सकता, बेटा लौट के नहीं आ सकता. காரணம் ஈசாக்கு அங்க பலி செலுத்தப்படுவான். क्योंकि इसहाक को वहां दे देना है बलिदान के रूप में. அப்ப வேலைக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கும். तो वो शायद नौकर लोग, दास लोग पूछ करके, सुन करके उनके अंदर कुछ घबराहट हुआ होगा. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ये अब्राहम क्या कहता. அவர் மட்டும் தானே வர முடியும். तो वो तो अकेले मैं आऊंगा तो उसको कहना चाहिए. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும், लेकिन अब्राहम को मालूम था, நான் பலியிடுகிற அந்த சாம்பலிலும் கூட, அந்த விறகு கட்டளையிலும் கூட இன்னொரு 1000 ஈசாக்குகளை தேவனால் ஏற்படுத்த முடியும். जहां मैं बलि चढ़ाने चाहता हूं उस परमेश्वर के लिए वो हजारों हजारों इसहाक को खड़ा करने का योग्य परमेश्वर है. காரணம் அவர்தான் சொன்னார், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி. क्योंकि उसने कहा उन आकाश के ताराओं के समान तेरे संतान बढ़ते जाएंगे. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் கடற்கரை மனையை போல உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொன்னார். उसने कहा समुद्र के बालू के उन किनकों के समान तेरे वंशावली में इतना संतान पैदा होंगे. அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன். ऐसा परमेश्वर को मैं आराधना करता हूं. அப்படிப்பட்ட தேவனுக்காக நான் விசுவாசித்திருக்கிறேன். ऐसा परमेश्वर के ऊपर मैं विश्वास रखता हूं. அவர் நீதியின் தேவன். वो धर्मी परमेश्वर है. அவர் நியாயத்தை செய்கிற கர்த்தர். वो सच्ची न्यायी है. ஆகவே அவர் எனக்கு நீதியின் கிரீடத்தை தருவார். इसलिए हम लोग लौट के आएंगे और मेरे लिए उस धर्म का मुकुट को वो देगा. ஆபிரகாமுடைய விருப்பம் நிறைவேறினதா இல்லதா? क्या अब्राहम की उस इच्छा पूरी हुई या नहीं हुई? ஆபிரகாமுடைய விசுவாசம் கனப்படுத்தப்பட்டதா இல்லையா? उस विश्वास परमेश्वर के सम्मुख में सम्मानित किया गया या नहीं किया गया? தேவன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் எதிர்பார்த்து इस प्रकार கொண்டிருக்கிறார். विश्वास को परमेश्वर आपसे भी ढूंढता है. உலகம் சொல்லலாம் முடியும் என்று சொல்லி, முடியாது என்று சொல்லி. ये संसार कहेगा तुमसे नहीं होगा. நம்முடைய கூட இருக்கிறவர்கள் சொல்லலாம் இது முடியாது என்று சொல்லி. आपके दोस्त साथी कहेंगे तुमसे नहीं होगा. நாம் நம்பினவர்கள் சொல்லலாம் இது முடியாது என்று சொல்லி. और हमारे लोग कहेंगे कि तुमसे ये नहीं होगा. ஆனால் தேவனுடைய கரம் நமக்கு முன்பதாக लेकिन இருக்கிறது. परमेश्वर का हाथ हमारे सामने है विश्वास दिलाने के लिए. தேவனுடைய கரம் நமக்கு இருக்கிறது. परमेश्वर का हाथ हमारे लिए है. அந்த கரத்தை விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்வோம். उस हाथ को हम धर लेंगे विश्वास के साथ. அவர் நமக்கு நீதியின் கிரீடத்தை தர वो ஆயத்தம். हमारे लिए उस धर्म का मुकुट को देता है. யாருக்கு இந்த கிரீடம் பெற முடியும்? किसके लिए वो धर्म का मुकुट दिया जाता है? விசுவாசத்தை जो காத்துக்கொண்டவர். विश्वास को थामे रहता है. விசுவாசத்தை जो காத்துக்கொண்டவர். विश्वास को थामे रहता है. விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிற जो பிள்ளைகள். विश्वास में स्थिर रहता है. மூன்றாவது காரியத்தை பார்க்கலாம். तीसरा मुकुट का किसको दिया जाता हम देखेंगे. யாருக்கு இந்த கிரீடம்? किसके लिए मुकुट दिया जाए? யார் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள कौन முடியும்? इस मुकुट को प्राप्त कर सकता? யாருக்கு இந்த கிரீடம் வேண்டும்? किसके लिए मुकुट चाहिए? வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் पहला तेसलोनिकियों की 2வது किताब அதிகாரம் 19வது வசனம். दूसरा अध्याय 19वां वचन. पहला तेसलोनिकियों 2 का 19. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 19வது வசனம். भला हमारी आशा या आनंद या बड़ाई का मुकुट क्या है? क्या हमारे प्रभु यीशु के सन्मुख उसके आने के समय तुम भी ना होंगे? सारी 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம். हाँ ठीक है, ठीक ही पढ़े हैं. पहला तेसलोनिकियों दूसरा अध्याय 19वां वचन. मैं हिंदी में और एक बार पढ़ देता हूँ.
भला हमारी आशा या आनंद या बढ़ाई का मुकुट क्या है? क्या हमारे प्रभु यीशु के सम्मुख उसके आने के समय तुम ही न होंगे? எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். आनंद या बढ़ाई का मुकुट क्या है? वो कहता है तुम ही उस मुकुट हो. யார் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ये मुकुट को कौन प्राप्त कर सकता है? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், बाइबल में हम पढ़ते हैं தேவனுக்காக பாடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். जो कोई परमेश्वर के लिए दुख उठाते हैं उनके लिए ये आनंद का मुकुट रखा गया है. தேவன் உங்களுக்கும் எனக்கு முன்பதாக அந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி ये வைத்திருக்கிறார். आनंद का मुकुट जो दुख उठाते हैं उनके लिए परमेश्वर रखता है. தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த கிரீடத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर की प्रकट होने की आशा करते हैं उन सबों के लिए परमेश्वर मुकुट को रखता है. இது வாடாத ஒரு கிரீடம். ये ना मुरझाने वाला मुकुट है. தேவன் இந்த கிரீடத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். परमेश्वर इस मुकुट को हर एक जन के लिए तैयार करके रखा है. தேவனுக்காக ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது வைத்திருக்கிறார். जो कोई परमेश्वर के लिए सेवा करते उन सारे लोगों के लिए मुकुट रखा गया है. நான் ஒருவேளை தேவனுக்காக ஊழியம் செய்து ஒரு 60 வயதில மரிக்கலாம், शायद मैं परमेश्वर की सेवा करते करते 60वां उम्र में मर भी जाऊं, அல்லது 70 வயதில மரிக்கலாம், या 70वां उम्र में मर भी जाऊं, 80 வயதில மதிக்கலாம். या 80 उम्र में मैं मर जाऊं. அந்த கடைசி நேரத்துல उस आखिरी घड़ी में நம்முடைய இருதயத்துல சிந்தனை கொள்ள வேண்டிய ஒரு காரியம், हमारे दिल में ये विचार उठना चाहिए, எனக்கு முன்பதாக தேவன் மகிமையின் கிரீடத்தை, मेरे सामने परमेश्वर महिमा का मुकुट को रखे है, மகிழ்ச்சியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். आनंद का मुकुट को रखा है. அந்த மகிமையான கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நினைக்கிறேன். उस महिमा की मुकुट को मैं प्राप्त करूंगा. நான் இந்த கடைசி நேரத்திலும் எனக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என்று சொல்லி அப்படி நாம் நினைக்க கூடாது. ये आखिरी घड़ी में मरने जा रहा हूं, क्या मेरे लिए कुछ नहीं मिलेगा, वैसा सोचना ही नहीं है. யார் என்னை கவனிப்பார்? मेरे लिए देखभाल करने वाला कौन रहेगा? இந்த கடைசி நேரத்தில் யார் எனக்கு உதவி செய்வார்? ये जो विश्राम में हूं मेरे लिए मदद करने वाला क्या कोई रहेगा? அப்படிப்பட்ட சூழ்நிலையில उस घड़ी में நம்முடைய சிந்தனையில வர வேண்டியது, हमारे विश्वास में मन में ये आना चाहिए, எனக்காக மகிமையின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. मैं मरने के बाद उस मुकुट का या महिमा का मुकुट को मैं पाऊंगा. பவுல் இந்த ஒரு வசனத்தை ஆழமாக எழுதுகிறார். पौलुस एक वचन को गहराई से जाकर के कहता, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் फिलिपियों 2வது அதிகாரம் 16வது வசனம், 2:16 कि मसीह के दिन मुझे घमंड करने का कारण हो कि ना मेरा दौड़ना और ना मेरा परिश्रम करना व्यर्थ हुआ. இந்த இடத்துல பவுல் தன்னுடைய ஆழமான காரியத்தை சொல்கிறார். यहाँ पौलुस ये गहरी बात को यहाँ लिखता है, எல்லாவற்றையும் முறுமுறுப்பிலும் இல்லாமலும் தர்க்கீப்பிலும் இல்லாமலும் செய்யுங்கள், மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுகிறேன். 14 वचन को मैं पढ़ दे रहा हूँ हिंदी में. 14 वचन, सब काम बिना कुड़कुड़ाए और बिना विवाद के किया करो ताकि तुम निर्दोष और भोले होकर करके लिखा. 18வது வசனத்தில் விதமாய் சொல்கிறார், 18 वचन को देखिएगा, இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். वैसे ही तुम भी आनंदित होकर और मेरे साथ आनंद करो. பவுல் இந்த இடத்துல ஆழமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். पौलुस इस गहरी बात को यहाँ कहता है, நான் சந்தோஷமாய் காணப்படுகிறேன், मैं आनंदित हूँ, நான் மிகவும் ஆனந்தமாய் मैं காணப்படுகிறேன். अति आनंदित हूँ, காரணம் எனக்கு முன்பதாக தேவன் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார். क्योंकि मेरे सामने परमेश्वर ने एक भली बात को रखा है. நீங்கள் நானும் அப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். आप और हम ऐसे मन करने वाले रहे, அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க ऐसे வேண்டும். विचार करने वाले रहे, அப்படிப்பட்ட இருதயத்தில் உள்ளவர்களாய் காணப்பட ऐसे வேண்டும். दिल में विचार रखने वाले रहे. 4வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். और चौथी एक बात को देखेंगे, யாருக்கு இந்த கிரீடம்? ये चौथा जो मुकुट के बारे में, யார் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள किसको முடியும்? ये मुकुट दिया जाएगा? யாருக்கு இந்த கிரீடம் வேண்டும்? किसको ये मुकुट चाहिए? இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தர ஆயத்தமாய் यहाँ बैठे हुए सबों को परमेश्वर देने के लिए तैयार है. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் पहला कुरिन्थियों 9 अध्याय
24 25 வசனத்தை வாசிக்கிறோம். 24-25 वचन। क्या तुम नहीं जानते कि दौड़ में तो दौड़ते सभी हैं, परंतु इनाम एक ही ले जाता है। तुम वैसे ही दौड़ो कि जीतो। हर एक पहलवान सब प्रकार का संयम करता है। वे तो एक मुरझाने वाले मुकुट को पाने के लिए ये सब करते हैं, परंतु हम तो उस मुकुट के लिए करते हैं जो मुरझाने का नहीं। பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். और आखिरी में ये भी लिखता है 26वां वचन में, इसलिए मैं तो इसी रीति से दौड़ता हूँ, परंतु लक्ष्य ही नहीं, मैं भी इसी रीति से जो मुक्कों से लड़ता हूँ, परंतु उसके समान नहीं जो हवा पीटता हुआ लड़ता। யார் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? यहाँ दिया हुआ मुकुट को कौन प्राप्त कर सकता? இச்சையடக்கம் உள்ளவர்கள் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள जो முடியும். संयमी है वो लोग इसको प्राप्त कर सकते हैं। எப்படிப்பட்ட கிரீடம்? कैसा मुकुट है? அழிவில்லாத கிரீடம். जो न मुरझाता है। இந்த உலகம் கொடுக்கிற காரியங்கள் அழிந்து போகும். ये संसार से मिलने वाली बातें मुरझाने वाली बातें, அழிவில்லாத கிரீடத்திற்காக நீங்கள் நானும் लेकिन हम அழைக்கப்பட்டிருக்கிறோம். ऐसे अविनाशी जो नाश नहीं होता है उस मुकुट को प्राप्त करने वाले हैं। அவர் அது ஒரு நாளும் அழிந்தே போகாது. वो कभी नाश नहीं होता। இன்றைக்கு अनेक காரியத்தில் இப்ப எதில இச்சையடக்கம் நமக்கு காணப்பட तो வேண்டும்? हम किन किन बातों में संयमी होकर जीना है? எப்படிப்பட்ட காரியத்தில் நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? किन किन बातों में हमें कंट्रोल करके रहना? மூன்று காரியத்தை வேதத்தில் தெளிவாய் मैं பார்க்க 3 முடியும். बातों को आपके बीच में सिखाने के लिए चाहता हूँ। ஒன்று பணத்துல, एक है पैसा के मामले में, பொருளில, और लोभ चीजों में, இச்சையினாலே. और जो भीतर से जो इच्छा पैदा होती है उसमें। இந்த மூன்று காரியத்திலும் अनेक தேவனுடைய பிள்ளைகள் வீழ்ந்து போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் ये பார்க்கிறோம். जो तीनों बातों में कई परमेश्वर के लोग जो है गिर गए। கேயாசி பணத்தினாலே அவன் விழுந்து போனான். बाइबल में गेहसी के बारे में पढ़ते हैं, वो पैसा के चलते गिर गया। பொருளாசையினாலே अनेक தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போனார்கள். कई परमेश्वर के लोगों के अंदर लोभ है, उस लोभ के चलते वे गिर गए। இச்சையினாலே अनेक தேவனுடைய பிள்ளைகள் விழுந்து போனார்கள். कई लोगों के अंदर अभिलाषा है, उस अभिलाषा के चलते वे गिर गए। ஆனால் யோசேப்பை மாத்திரம் நாம் நம்முடைய சிந்தனையில கொள்ள வேண்டும். लेकिन யோசேப்பு, लेकिन यूसुफ के बारे में पढ़ते वो नहीं गिरा। யோசேப்பினுடைய வாழ்க்கை சற்று வித்தியாசமாய் लेकिन यूसुफ காணப்படுகிறது. का जीवन इन सारे लोगों से हट करके पवित्र जीवन रहा। அவன் எதையுமே பார்க்கவில்லை. किसी को उसने नजर से नहीं देखा। அவன் மிகவும் அழகுள்ள ஒரு மனிதன். वो बहुत सुंदरवान व्यक्ति था। அவன் சௌந்தரியமுள்ள ஒரு वो மனிதன். रूपवान व्यक्ति था। அவன் அழகான ஒரு வாலிபன். वो सुंदर जवान था। ஆனால் அந்த காரியத்தில் அவன் இச்சையடக்கம் உள்ளவனாய் இருந்தான். लेकिन इन सारी बातों में वो संयमी रहा। அந்த போத்திபார் வீட்டில் அவனுக்கு வந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். उस पोतीपार की पत्नी के साथ उसके घर में जो घटना हुई हम सब कोई जानते हैं। यूसुफ के साथ அவன் சொல்லுகிற ஒரு காரியம், उसने कहा, यूसुफ ने कहा अपने मुंह से, தேவனுக்கு விரோதமாய் இதை எப்படி நான் செய்வேன்? इतने बड़े पाप को परमेश्वर के विरुद्ध में मैं कैसे करूं? எனக்கு எல்லா காரியங்களும் இருக்கிறது, मेरे संपत्ति सब मेरे हाथ में सौंप दिया गया है। எல்லா அதிகாரம் இருக்கிறது, सारे अधिकार राजा ने मेरे हाथों में दे दिया। எல்லா ரைட்ஸும் இருக்கிறது. मेरे पास हक है करने का। ஆனால் தேவன் எனக்கு முன்பதாய் நிற்கிறான். लेकिन परमेश्वर मेरे सामने खड़ा है। தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். उसके विरुद्ध पाप मैं कैसे करूं? இச்சையடக்கம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை जो संयमी है उनके लिए परमेश्वर ये मुकुट को देता। ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால், लेकिन सिमसोन का जीवन को देखिएगा, பொருத்தனை பண்ணி பிறந்த ஒரு மனிதன் தான். वो मन्नत मान करके पाया हुआ व्यक्ति रहा। ஜெபத்தின் மூலமாய் பிறந்தவன் தான். प्रार्थना का फल रहा। எதிர்பார்ப்போடு கூட பிறந்தவன் தான். वो उसका जीवन में माँ के गर्भ से ही सेवक करके लिखा हुआ था। எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்டு வளர்க்கப்பட்ட ஒரு माँ மனிதன் बाप தான். को सिखाया गया ये सेवक को तुम्हें किस प्रकार पालन पोषण करना। அவனுடைய முடிவு என்ன ஆனது? लेकिन सिमसोन की कहानी कैसे खत्म हुई? இச்சையில வீழ்ந்து போனான். वो अपने शरीर की अभिलाषा होकर के मर गया। நமக்கு முன்பாக நிறைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. हमारे सामने कई बातें रखी गई है।
தேவன் ஒரு பக்கத்துல கிரீடத்தை வைத்திருக்கிறார், एक तरफ परमेश्वर ने मुकुट को रखा, இன்னொரு பக்கத்துல பாவம் दूसरा வைக்கப்பட்டிருக்கிறது. तरफ शैतान पाप को रखा। பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறார், यहाँ शैतान और इनके बीच में लड़ाई झगड़ा। நாம் நடுவுல நின்று हम கொண்டிருக்கிறோம். लोग बीच में खड़े हैं। எந்த பக்கத்துல நாம் திரும்ப முடியும்? इस मुकुट को चुने या इस पाप को चुन ले। தேவன் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ, परमेश्वर के साथ रखा हुआ मुकुट को मैं प्राप्त कर लूं, அல்லது நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த இச்சையிலே நாம் விழுந்து போக या अभिलाषा या पाप है उसमें मैं मर जाऊं। வாலிப பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு जवान காரியம். लड़के लड़कियां आपको सोचने वाली बात यह है, தேவன் எப்பொழுதும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमेशा मेरे ऊपर नजर लगाता है। தேவன் எல்லா நிலைமையிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். सारी परिस्थितियों में उसकी नजर मेरे ऊपर है। நாம் நினைக்கலாம் என்னுடைய அறையில் தானே அல்லது நான் தனியாக தான் இருக்கிறேன், இப்படிப்பட்ட சிந்தனை நம்முடைய சாத்தான் நம்முடைய இருதயத்தில் கொண்டு आप வர. सोचेंगे मैं तो अकेला हूँ, अकेली हूँ, कौन मुझे देखता है, मैं कुछ भी कर लूंगा करके आप सोच सकते हो। இன்றைக்கு பாவம் செய்வதற்கு பல வாய்ப்புகள் நமக்கு आज வைக்கப்பட்டிருக்கிறது. पाप के लिए कई एक अवसर है करने के लिए। பாவத்தை தேடி நாம் போக வேண்டாம். पाप को ढूंढ ढूंढ करके पाने की जरूरत नहीं है। பாவம் நம்மோடு கூட தான் पाप இருக்கிறது, अपने आप हमारे शरीर में ही वास करता है, நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. हमारे हाथों में ही ये पाप है। இச்சையில நாம் விழுந்து போக கூடாது. इसलिए अभिलाषा में न गिरे। அப்படி இச்சையில விழுந்து போவோமானால் हम अगर शारीरिक अभिलाषा में गिर जाएंगे, நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள उस முடியாது. न मुरझाने वाली उस मुकुट को हम खो जाएंगे। ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். हे प्रभु, तेरे प्रति डर भय मेरे अंदर पैदा कर। எந்த நேரத்திலும் உமக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் हर எனக்கு வேண்டும். घड़ी मेरा मन में तेरे प्रति डर भय हो। தாவீது ஒரு நல்ல ராஜா தான். दाऊद एक सुंदर राजा तो था, தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா தான். बहुत बड़ा राजा था, தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் தான். मन लायक जो परमेश्वर का व्यक्ति कहलाया गया। ஆனால் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. लेकिन उसके लिए एक ऐसा अवसर आया, அவனுக்கும் ஒரு வாய்ப்பு வந்தது. एक अवसर उसके सामने आया। தன்னுடைய மனதிலே கர்வம் கொண்டான், अपने मन में उसने इच्छा की, தன்னுடைய மனதிலே இச்சித்தான், अपने मन में उसने अभिलाषा को पैदा किया, தனக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியத்தை மறந்து போய்விட்டான். और उसके सामने उस मुकुट को उसने नहीं देखा। 2 நிமிஷம் யோசித்திருந்தா, 2 मिनट वहां वो रुकता तो, 2 நிமிஷம் ஆண்டவரை பத்தி யோசித்திருந்தா, अगर 2 मिनट परमेश्वर के बारे में वो सोचता तो, தான் யார் என்பதை யோசித்திருந்தா, उसकी स्थिति, उसकी जो योग्यता को अगर वो सोचता तो, தன்னுடைய அந்தஸ்து என்ன என்று யோசித்திருந்தா, परमेश्वर की योग्यता उसके पास क्या दी गई अगर सोचता तो, தேவன் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்று யோசித்திருந்தா, मेरे बारे में परमेश्वर के विचार क्या है करके अगर वो सोचता तो, பட்சேபாலிடத்தில் அவன் விழுந்து போயிருக்க उस மாட்டான். बत्सेबा स्त्री के साथ कुकर्म नहीं करता, பாவத்தில் விழுந்து போயிருக்க या மாட்டான். पाप में वो नहीं गिरता। விழுந்து போனதுனால என்ன நடந்தது? लेकिन वो गिरने के चलते क्या हुआ परिणाम? தன்னுடைய அபிஷேகம் போனது. उसका अभिषेक धीरे धीरे हट रहा। தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறாமல் போனது. परमेश्वर का मकसद उसके जीवन में रखा गया, पूरा गायब हो गया। தேவனுக்கு தூரமாகி விட்டான். परमेश्वर से दूर चला गया। தேவனுடைய கரம் அவனுக்கு விரோதமாய் இருந்தது. परमेश्वर का हाथ दाऊद के विरुद्ध में उठा। அவனுடைய சந்ததியின் மேலே கர்த்தருடைய கரம் விரோதமாய் இருந்தது. दाऊद के बेटे के ऊपर परमेश्वर का हाथ बलवंत हाथ रहा। இச்சையில விழுந்து போனான். वो अभिलाषा में गिर गया। பவுல் இந்த இடத்தில் எழுதுகிறார், पौलुस यहाँ लिखता है, அழிவில்லாத கிரீடத்தை தேடி அநேகர் ஓடுகிறார்கள். अविनाशी उस जो नाम मुरझता है उसकी ओर लोग दौड़ते हैं, उस मुकुट की ओर। ஆனால் நீங்கள் நானும் அழிவுள்ள கிரீடத்தை, அழிவில்லாத நித்திய கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஓடுகிறோம். इसी प्रकार आप और हम भी जो नाम मुरझाने वाली, जो नाम मिटता, उस मुकुट की ओर दौड़ने पाए। நமக்கு முன்பாக இந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. आपके मेरे सामने उस मुकुट रखा गया। ஆண்டவரே, அதை நான் பெற வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இருதயத்திற்காக கர்த்தரிடத்தில் இந்த இடத்துல ஜெபிக்க போகிறோம். हम प्रार्थना करेंगे बाद में, प्रभु उस प्रकार का मुकुट प्राप्त करने के लिए मेरे मनों को तू तैयार कर। அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல एक விரும்புகிறேன். और बात को भी मैं कह देता हूँ। வாசிக்கலாம் 1 பேதுரு पहला पत्रस 5வது அதிகாரம் 5 अध्याय 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். 1 से 4 वचन तक पढ़ेंगे। 1 பேதுரு पहला पत्रस 5வது அதிகாரம் 5वां अध्याय 1 முதல் 4 वचन। 1 से 4। तुम में जो प्राचीन है, मैं उनके समान प्राचीन और मसीह के दुखों का गवाह और प्रकट होने वाली महिमा में सहभागी होकर उन्हें ये समझाता हूँ कि परमेश्वर के उस झुंड की जो तुम्हारे बीच में है रखवाली करो, और ये दबाव से नहीं परंतु परमेश्वर की इच्छा के अनुसार आनंद से, और नीच कमाई के लिए नहीं पर मन लगाकर जो लोग तुम्हें सौंपे गए हैं उन पर अधिकार न जताओ, वरन झुंड के लिए आदर्श बनो। जब प्रधान रखवाला प्रकट होगा
तो तुम्हें महिमा का मुकुट दिया जाएगा जो मुरझाने का नहीं। உங்களிலுள்ள மூப்பருக்கும் உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அல்ல, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இந்த இடத்துல தேவனுடைய மனிதன் விதமாக எழுதுகிறார். यहाँ प्रभु का दास इस प्रकार लिखता है, தேவனுடைய மந்தையை மேய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த மகிமையான கிரீடத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். जो लोग परमेश्वर के भेड़ों को या लोगों को अगुवाई करते हैं उन सारे लोगों को ये मुकुट को परमेश्वर देगा. என்ன கிரீடம்? कैसा मुकुट है ये? வாடாத கிரீடம். ये ना मुरझाने वाला मुकुट है. வாடி போகாத ஒரு கிரீடம். ये मुकुट जो ना मुरझाता है. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? किसके लिए दिया जा रहा? மனநிறைவோடு கூட தேவனுடைய மந்தையை மேய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. जो कोई मन के संतुष्टि के साथ मन लगा के सेवा में लगे हुए हैं उनको दिया जा रहा. தேவனுடைய மந்தையை சரியாய் கண்காணிக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ये जो परमेश्वर का भेड़ है, परमेश्वर के लोग हैं, उनको जो अगुवाई करने वालों के लिए ये मुकुट दिया जा रहा है. இன்றைக்கு अनेक ஊழியர்கள் இப்படிப்பட்ட காரியத்துல விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். आजकल कई सेवक लोग इस प्रकार की बातों में नीचे गिर जाते हैं. ஊழியத்திலே பலவிதமான சோதனைகள் வரும் பொழுது அந்த ஊழியத்தை சரியாய் செய்ய முடியாத ஒரு நிலையை பார்க்கிறோம். सेवकाई में जब दुख की बातें आती है, वेदना की बातें आती है, सेवकाई को वे लोग आधा में रोक देते हैं. இன்றைக்கு மந்தைகள் சிதறடிக்கப்படுகிற நிலைமையை பார்க்கிறோம். इसलिए भेड़ जो है वे तितर बितर हो जाती है. ஒரு உண்மையான மேய்ப்பனை இன்றைக்கு நாம் பார்ப்பது அரிதாய் காணப்படுகிறது. आज नहीं मिल रहा है एक अच्छा सच्चा परमेश्वर का चरवाहा. இந்த வேதத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ पे बाइबल में एक वचन दिया गया है, கட்டாயமாய் அல்ல, न दबाव से, மனப்பூர்வமாய் நாம் செய்ய வேண்டுமா? तो मन से पूरा उस सेवकाई को किया करे. தேவன் கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த ஊழியத்தை மனப்பூர்வமாய் செய்யப்பட வேண்டும். जो मन लगा के, यानी परमेश्वर की सेवकाई को मन लगा के करे, முறுமுறுப்பாயோடு அல்ல, ना बुड़बुड़ाते हुए, கசப்போடு அல்ல, या ना कड़वी बातों से, வெறுப்போடு அல்ல, या घृणा भावना से नहीं, மன நிறைவோடு கூட, लेकिन मन की पूरे भरपूरी से करे, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து दिल से करे. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்வோம். वो इसी प्रकार सेवकाई को करें. தேவன் நிச்சயமாக அந்த வாடாத கிரீடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். तो परमेश्वर हमारे लिए ऐसे मुकुट को देगा जो ना मुरझाने वाला. இந்த இடத்துல ஒரு வேத பகுதி கூட நாம் வாசிக்கலாம். யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம். यूहन्ना 21 का 15 वचन को भी हम पढ़ लेंगे. यहाँ पे 21 यूहन्ना 15 वचन. யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம். भोजन करने के बाद यीशु ने शमौन पतरस से कहा, हे शमौन यूहन्ना के पुत्र, क्या तू इनसे बढ़कर मुझसे प्रेम रखता है? उसने उससे कहा, हाँ प्रभु, तू तो जानता है कि मैं तुझसे प्रीति रखता हूँ. उसने उससे कहा, मेरे मेमने को चरा. பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். पतरस से प्रभु यीशु पूछता है, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? हे पतरस, क्या तुम मुझसे प्रेम रखते हो? இந்த இடத்துல பேதுரு சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் கட்டாயமா நேசித்து வந்துட்டு இருக்கிறேன். तो पतरस यहाँ कह सकता था कि हाँ प्रभु, अभी तक मैं प्रेम रखते आया हूँ. ஆனா உண்மையா நேசிக்கிறானா என்கிறதா ஒரு பெரிய கேள்விக்குறி. लेकिन अब सच्चाई से सचमुच जो प्रेम रखता है वहीं पर प्रश्न उठता. உண்மையா நேசித்திருந்தா தேவனை மறுதலிச்சிருக்க மாட்டான். अगर सचमुच में प्रेम रखता तो यीशु मसीह को इनकार नहीं करता. தேவனை விட்டுட்டு ஓடி இருக்க மாட்டான். परमेश्वर यीशु को छोड़ के भागता नहीं. वो பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், पतरस से यीशु पूछता है, நீ என்னை நேசிக்கிறாயா? क्या तुम मुझसे प्रेम रखते हो? நீ என்னை உண்மையா நேசிக்கிறேன்னு சொன்னா, अगर तुम सच्चे प्रेम से मुझे करते हो என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை तो மேய்ப்பாய். मेरे मेमनों को चरा. நான் உனக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறேன். मैं तुम्हें एक जिम्मेवारी सौंपता हूँ. ஒரு சின்ன மந்தையை மேய்த்து मेरे मेमनाओं को तो चरा. இரண்டாவது முறை கேட்கிறார். और दूसरा बार यीशु पूछता है, பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா? हे पतरस, मुझसे तुम प्रेम रखते हो? பேதுரு பார்த்து சொல்லுகிறான், पतरस कहता है,
ஆண்டவரே நாம நேசிக்கிறத குறித்து தான் உமக்கு நல்லா தெரியுமே. हे प्रभु, आप तो जानते ही हैं कि मैं तुझसे प्रेम करता हूँ। மூன்றாவது முறை கேட்கிறார். तीसरा बार यीशु पूछता है, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? पतरस क्या तुम मुझसे प्रेम रखते हो? ஆண்டவர் பேதுரு சொல்லுகிறான், पतरस कहता, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை हे நேசிக்கிறேன். प्रभु, दिल से मैं तुझसे प्रेम करता हूँ। நான் நேசிக்கிறதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. आप ये जानते भी है कि मैं आपसे प्रेम करता हूँ। ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், तब यीशु ने पतरस से कहा, என்னுடைய மந்தையை மேய்ப்பாய். मेरे मेमनों को चरा। மனநிறைவோடு கூட நான் மந்தையை மேய்க்க வேண்டும். और हम भी मन की भरपूरी से आनंद से उन मेमनाओं को चराने पाए। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். दिल से गहराई से परमेश्वर की भेड़ या सेवकाई को करने पाए। இந்த இடத்துல நம்முடைய சிந்தனையை நாம் இந்த நம்முடைய சிந்தனையில மனதில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், यहाँ पर हमारे विचारधारा में एक बात को बैठाना है। ஆண்டவரே நான் முறுமுறுப்போடு கூட அல்லது கட்டாயத்தின் பேரில அல்லது நான் நிர்பந்தப்படுத்தப்படுகிற நிலைமையில நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேனா? हे प्रभु, क्या मैं जोर जबरदस्ती से, दबाव से या करना पड़ता है इस विचार से कर रहा हूं? அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்காக நான் அந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆகவே எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அவைகளை தேவன் எனக்கு பார்த்துக் கொள்வார், அந்த இருதயம் நமக்கு காணப்படுகிறது. या मन से मैं कर रहा हूं, जो भी कठिनाई आए, दुख आए, उसमें परमेश्वर देख लेगा, उस विचार से क्या हम सेवकाई कर रहे हैं? தேவன் ஒரு நல்ல மேய்ப்பனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर एक अच्छा चरवाहा को ढूंढ रहा है। நல்ல மேய்ப்பன் தன்னோட ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கும். बाइबल बताती है अच्छा चरवाहा अपनी भेड़ के लिए जान भी दे देगा। இயேசு நமக்கு நல்ல ஒரு பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறார். यीशु मसीह हमारे लिए अच्छा प्रधान चरवाहा है। அவருடைய ஆட்டுக்குட்டிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களை மன்னை மீட்டார். और जो भेड़ है तो आप और हम, वो अच्छा चरवाहा यीशु मसीह अपने जान को भी हमारे लिए दे दिए। மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும்? चरवाहा कैसे होना चाहिए? தன்னுடைய ஆடுகள் மேல கரிசனை உள்ளவனா, अपने भेड़ों के या मेमनाओं के ऊपर ख्याल करने वाला रहा है। தன்னுடைய ஆடுகளை நிலைமையை அறிந்தவனாய், अपने भेड़ों की हालत को समझने वाला चरवाहा चाहिए। தன்னுடைய ஆடுகளுடைய ஒவ்வொரு ஆடுகளுடைய பெயர்களை அறிந்தவனாய், हर एक मेमना का नाम तक पुकारने वाला चाहिए। அவைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவனாய், उसके जो जरूरत है उसको समझने वाला चरवाहा चाहिए। இப்படிப்பட்டதுதான் ஒரு நல்ல மேய்ப்பன். इसी को कहते हैं अच्छा चरवाहा। எப்பொழுதும் தன்னுடைய ஆடுகளின் மேல கவனமாய் இருக்கிறார். कब उन मेमनों के ऊपर हमारा ख्याल जाएगा? நல்ல இடங்களிலே மேய்ச்சலை காட்டுகிறவன், जो चरवाहा भेड़ों को या मेमनाओं को लेकर के अच्छी जगह पर चराता है, அமர்ந்த தண்ணீரண்டையில கொண்டு போய் நடத்துகிற ஒரு மேய்ப்பன், जो निर्मल पानी के ऊपर जाकर के उनको जो पिलाने के लिए कोशिश करता है। ஆனால் நாம் எப்படிப்பட்ட மேய்ப்பர்களாய் लेकिन காணப்படுகிறோம்? हम लोगों का चरवाही किस प्रकार का चरवाही நமக்கு है? கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சின்ன சின்ன மந்தைகளை நாம் எவ்விதமாய் மேய்த்து कि கொண்டிருக்கிறோம்? हमारे हाथों में दिया गया उन झुंड को अच्छे ढंग से हम चरा करते हैं? இன்றைக்கு अनेक ஊழியங்களை பார்க்கும் பொழுது आजकल कई सेवकाई को देखेंगे तो ஆடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, भेड़ एक तरफ जा रहा है, மேய்ப்பன் ஒரு பக்கம் போய் கொண்டு, चरवाहा दूसरा दिशा में जा रहा है। ஆடுகளை கவனிப்பார் இல்லை, उन मेमनों को देखने वाला कोई नहीं। ஓநாய்கள் பட்சித்துக் கொண்டிருக்கிறது. भेड़िया वहां चिल्ला रही है खाने के लिए। இன்றைக்கு अनेक பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் பின்மாற்றத்துக்குள்ளாய் போய் आज கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर के विश्वासी लोग जो है पीछे मुड़ करके पाप में फंस रहे हैं। இதற்கு காரணம் என்ன? उसके लिए कारण क्या है? சரியான மேய்ப்பன் இல்லை. सही चरवाहा नहीं है। நீங்களும் நானும் தேவனுக்காக ஒரு நல்ல மேய்ப்பனாய் காணப்படும் பொழுது, अगर आप और हम प्रभु के लिए अच्छा चरवाहा बनेंगे தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள तो முடியும். हमारे लिए रखा गया जो न मुरझाने वाला उस मुकुट को हम पाएंगे। இன்றைக்கு சபைகளுக்கு அப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் தேவை. आज कलीसियाओं में ऐसे चरवाहों की जरूरत है। அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட अनेक மந்தைகள் காத்து கொண்டிருக்கிறது. ऐसे भेड़ या ऐसे मेमना आज तड़पती है चरवाहा के लिए। வேதத்திலே வாசிக்கிறோம், हम बाइबल में पढ़ते हैं, ஒரு ஆட்டை தேடி ஓடின ஒரு மனிதன் एक चरवाहा एक भेड़ जो खो गई उसकी तलाश में गया। தன் பக்கம் தான் 99 ஆடுகள் இருக்கிறது, अपने पास 99 तो है, ஒரு ஆடு போனால் என்ன, 100 में खो गई है, कोई बात नहीं। ஒரு ஆடு போனால் என்ன, नहीं सोचा, அதை அவன் மனதில் கொள்ளவில்லை. उसने उसके बारे में परवाह, जो 99 के बारे में चिंता नहीं किया, அதை தேடி ஓடுகிற அந்த उस இருதயம், एक जो खो गई उसके पीछे पड़ा, தன்னுடைய தோளிலே போட்டுக் கொள்ளுகிற இருதயம், अपने कंधों पर उसको रखा, தன்னுடைய காயம் கட்டுகிற ஒரு இருதயம், उसका चोट या उसकी घाव को पर मट्टी बांधा। இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு தேவைப்படுகிறது. ऐसे दिल रखने वाले आज प्रभु के लिए जरूरत है। அவர்களுக்கு தான் தேவன் அப்படிப்பட்ட வாடாத அந்த கிரீடத்தை கொடுக்க முடியும். उनके लिए प्रभु न मुरझाने वाला मुकुट को देने वाला।
அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். आज ऐसे चरवाहों को परमेश्वर ढूंढ रहा है. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். आखिरी में एक बात को कह के मैं अंत करूंगा. வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 27வது அதிகாரம் 27 29வது வசனம் 29 वचन 30வது வசனம். और 30वां वचन. மத்தேயு 27 मत्ती 27 का 29 30. 29वां 30वां वचन. और कांटों का मुकुट गूंथ कर उसके सिर पर रखा और उसके दाहिने हाथ में सरकंडा दिया और उसके आगे घुटने टेक कर उसे ठठों में उड़ाने लगे और कहा, ये यहूदियों के राजा नमस्कार, और उस पर थूका और वही सरकंडा लेकर उसके सिर पर मारने लगे. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். 30வது வசனம். அவரை துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசின் மேலே அடித்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை இந்த இடத்துல நாம் வாசிக்க முடியும். यीशु मसीह का दुख उठाने की कहानी यहाँ वर्णन की गई है. உங்களுக்காக அவர் अनेक கிரீடங்களை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். जरूर हमने देखा यीशु मसीह आपके लिए मेरे लिए कई मुकुटों को तैयार करके रखा. ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு கிரீடமோ, लेकिन यीशु के सिर पर जो मुकुट रखा गया முற்களினால் ஆனப்பட்ட செய்யப்பட்ட ஒரு கிரீடம். वो कांटों से गूंथा गया वो मुकुट था. வேத வல்லுனர்கள் விதமாய் சொல்லுகிறார்கள், बाइबल को छानबीन करने वाले ऐसा कहते हैं, இஸ்ரவேல் பாலஸ்தீனா தேசத்துல जो इजराइल के जो पालस्तीन देश है वहां पे 24 வகையான முட்கள் இருக்கிறதாம். 24 तरीका के कांटे हैं. அந்த முட்களில ஒரு வகை முள் பினாக்கிரைஸ்டி என்கிற ஒரு முள். और उन कांटों में एक कांटा का जो नाम है पिनाक्रेटिस करके. இந்த मुள் இயேசுவினுடைய சிரசிலே வைக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். इस प्रकार का जो कांटे जो उसका नाम है पिनाक्रेटिस, वो कांटों से गूंथा गया उस मुकुट को यीशु के सिर पर लोगों ने रखा. இந்த முள் மிகவும் விஷத்தன்மை உள்ள ஒரு முள். ये कांटों में विष पाया जाता है. பாருங்கள், அவர் உங்களுக்கு வாடாத மகிமையான அழிவில்லாத ஜீவ கிரீடங்களை நமக்கு முன்பதாய் வைத்துவிட்டு, देखिए यीशु आपके सामने मेरे सामने नाम मुरझाने वाले महिमा के और बहुत बड़ा धर्म के मुकुट को तो वो हमारे लिए छोड़ दिया. அவர் முட்களினாலே செய்யப்பட்ட அந்த கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். लेकिन यीशु ने ऐसा मुकुट को ग्रहण किया जो कांटों से बनाया गया मुकुट रहा. அந்த கிரீடத்தை தலையிலே ஏற்றுக்கொண்டு उसको अपने सिर पर ले लिया. என்ன செய்தார்களாம்? वो लोगों ने क्या किया? கோலாலே அடித்தார். उस मुकुट के ऊपर लोगों ने लाठी से मारा. முட்களினால் செய்யப்பட்ட அந்த விஷத்தன்மையுள்ள அந்த கிரீடத்தை உங்களுக்காக அவர் எனக்காக वो ஏற்று जहरीला जो कांटे थे, उस जहरीला कांटों के ऊपर जो लाठी से उन्होंने उस मुकुट के ऊपर मारा. எதற்காக தெரியுமா? क्यों मालूम है? ஜீவ கிரீடத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க. यीशु तब ही आपके लिए मेरे लिए जीवन का मुकुट देने के लिए वायदा किया. நீதியின் கிரீடத்தை உங்களுக்கும் எனக்குமாய் கொடுக்க. धर्म का मुकुट को आपके लिए मेरे लिए वो देने के लिए. வாடாத கிரீடத்தை உங்களுக்கும் எனக்குமாய் கொடுக்க. ना मुरझाने का मुकुट को आपके लिए मेरे लिए देने के लिए उसने ग्रहण किया. அழிவில்லாத கிரீடத்தை உங்களுக்கும் எனக்குமாய் கொடுக்க. अविनाशी मुकुट को आपके लिए मेरे लिए देने के लिए. அந்த மகிமையான கிரீடத்தை உங்களுக்கும் எனக்கும் महिमामय கொடுப்பதற்காக मुकुट को आपके लिए मेरे लिए देने के लिए அவர் முட்களினால் செய்யப்பட்ட கிரீடத்தை தாம் ஏற்றுக்கொண்டார். उसने ग्रहण किया. कांटों का मुकुट को ग्रहण किया. அந்த முட்களினால் செய்யப்பட்ட அந்த கிரீடத்தின் மேல அடித்தார்கள். उस कांटों का मुकुट के ऊपर लोगों ने मारा. நான் நினைக்கிறேன் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருக்காது. मैं सोचता हूं इसके चलते उनके पूरे चेहरा से पसीना या पानी नहीं निकलता होगा. ரத்தம் தான் வந்திருக்கும். उसके पूरे सिर लहू लहू बन गया होगा. அப்படி பாடுகளோடு கூட அந்த கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். उस प्रकार का दुख की घड़ी में उस मुकुट को उसने ले அவரை लिया. காரி உமிழ்ந்தார்கள். उसके ऊपर लोगों ने थूका கோலாலே அடித்தார்கள். और अपने लाठी से उनको मारा. வஸ்திரத்தை உரிந்தார்கள். और उसके वस्त्र को लोगों ने फाड़ा उतारा. யூதருக்கு ராஜாவே வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். ठट्ठों में उड़ाया. यहूदियों का राजा यही है. இவைகள் எல்லாம் உங்களுக்காக எனக்காக அவர் ये सारी बातें आपके लिए मेरे लिए यीशु सहा. அவர் எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை. वो कोई
दोष नहीं किया, அவர் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. उसने कोई पाप नहीं किया। இந்த உலகத்தின் இரட்சகராக வெளிப்பட்டவர், इस संसार का उद्धारकर्ता का रूप में वो प्रकट हुआ था। உங்களுக்காக எனக்காக முட்களினால் செய்யப்பட்ட அந்த கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். आपके लिए मेरे लिए कांटों से बना हुआ उस मुकुट को यीशु ने ग्रहण किया। ஆகவே நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த இருதயத்தோடு கூட நாம் ஓடுவோம். इसलिए हमारे सामने जो मुकुट रखी गई है उनको प्राप्त करने के विचार से हमारे आत्मिक दौड़ में हम दौड़े। நாம் பிரயாசப்படுகிற காரியம் ஒரு நாள் வீணாய் போகாது. जो हम दौड़ते हैं, आशा रखते हैं, वो कभी हमारे सामने से हटेगा नहीं। நாம் அவைகளுக்காக எடுக்கிற பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாது. जो मेहनत हम करते हैं कभी व्यर्थ ना होंगे। தேவன் நிச்சயமாய் இவைகளை தர ஆயத்தமாய் सारे இருக்கிறார். मुकुटों को आपके लिए मेरे लिए परमेश्वर एक न एक दिन देगा। எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்? अगर आप में से प्राप्त करने के लिए तैयार हो, கண்களை மூடி தேவ சமூகத்தில் क्या நோக்கி हम பார்க்கலாம். अपने आंखों को बंद करें?